காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்னா கூட பாமகவை பாஜக கொண்டு வந்திருக்கு. கூட்டணி அமைக்கிற அந்த பெர்செப்ஷன்ல அதிமுகவை கடந்து ஒரு முன்னேற்றம் இருக்கா பாஜக கிட்ட? அப்படி பார்க்கலாமா? அதை அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிகள் ரெண்டுன்னு சொன்னால் திமுக, அண்ணா திமுக. இதுகாரம் அப்படி தான் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அப்படிதான் சொல்றாரு அவர். இல்லை, அவரை பற்றி இல்லை, அவரோட கருத்தை தேர்தல் புள்ளி விவரத்தைப்படி சொல்கிறேன். நான் எனக்கு கிடைத்த புதிய தலைமுறை புள்ளி விவரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நியூஸ் 18 கூட தான் சொன்னாங்க. அதெல்லாம் மக்கள் சொல்லலை. நான் பேசலாமா? அனுமதிக்கிறீங்களா? ஒன்றுமே சொல்லலை, அதுக்குள்ளே நீங்கள் ஊருக்கு பேசுனீங்க. சரி, பேசலாம் வச்சுங்களா? அதனால் அனைத்து கருத்து கணிப்போடும் 3 விழுக்காடு இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு 21, 22 என்று சொல்லி எடப்பாடியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது 22 பாஜக என்றால் 21 என்று ஒரு கருத்து கணிப்பு கூட வந்திருக்குது. ஆக அது கூடுதலாக ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை விட சரிசமமாக அதிமுகவுக்கு பாஜக வளர்ந்திருக்கிறது. இப்ப இலக்கு திமுகவை தோற்கடிக்கிறது இல்ல, அதிமுகவை விட 1% கொஞ்சமோ வாக்கு வாங்குறது தான். அதாவது இலக்கு, நம்முடைய முதல் இலக்கு திமுக எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. ஆனால் அவங்க தான் இன்டாக்டா இருக்காங்க, கூட்டணி கட்சிகளை தக்க வச்சிருக்காங்க. நான் வரேன் கொஞ்சம் அனுமதிச்சிங்கன்னா வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். 3 விழுக்காட்டில் தான் திமுக ஜெயிச்சிருக்கு, அழகா சொன்னார். ஆக இந்த 3 விழுக்காடு ஏன் போச்சு? எல்லாரோடும் இணக்கமாக எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போகலை. அந்த சாதாரண 3 விழுக்காட்டை தவற விட்டுட்டார். இப்போ மிகப்பெரிய அழிவு அவருக்கு எங்கே ஏற்பட்டிருக்கு? எல்லா கட்சியும் விரோதம் பண்ணி தான் மட்டும் தனியாக நிற்கிறாரு. அப்போது இது ரூம் போட்டு யோசிச்சாரா எப்படி துவக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? என்ன அவர் கணக்கு ஒன்றும் புரியலை. இல்லை, இது கூட நல்லதுதான் சொல்கிறாரு திரு ஷியாம். ஷியாம் சொல்லுவார். ஷியாம் எப்பொழுதுமே அதிமுக காதல தான் பேசுவார். பிஜேபிக்கு எதிரான சார், அதிமுகவுக்கு எதிர்பார்த்தா இல்லை, நான் அப்படின்னா பிஜேபிக்கு அது வின் வின். பிஜேபிக்கு ஒரு எதிர்கருத்து சொன்னா அவருக்கு ஒரு இனிப்பு சாப்பிடுவாங்க. இல்ல சார், நான் கேட்டனே பாமக பாஜகவுக்கு வின் வின் சிச்சுவேஷனான்னு கேட்டதுக்கு ஆமான்னு தான சொன்னாங்க. அது மறுக்க முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஊடகத்தில் எவ்வளவு வருஷமா இருக்காரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது, அவர் சின்ன பையனா இருக்கும்போது ஊடகத்தில் பார்த்துருக்காங்க. அதனால யாரு சின்ன பையன், அது ஒரு முடிவு வந்துரும். எல்லாவற்றையும் அவர் மூடி மறைக்க முடியாது. அதனால வின் வின் சிச்சுவேஷனான்னு கேட்டபோது அப்படிதான் சொன்னாரு. உடனே வின் வின் சிச்சுவேஷன் சொல்லல அவரு. எங்க உங்களுக்கு ஓட்டு சதவீதம் கூடு சார். இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயா. நீங்க கேட்ட கேள்விக்கே நான் பதில் சொல்ல முடியல. இவ்வளவு நேரம் வரலையா பதில்? நீங்க கேட்ட கேள்வி பேச விட மாட்டேங்கிறீங்களே. இலக்கு திமுகவான்னு கேட்டீங்க. இலக்கு திமுக தான். அவங்க பெரிய கூட்டணியா அமைச்சிட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா எடப்பாடியும் பாஜகவுக்குமான ஒப்பீடாதான் நீங்க சொன்னீங்க. அதுக்காக இலக்கு திமுக இல்லையா? ஆமா. அப்போ இந்த எடப்பாடிக்கு முதல் எதிரியாக திமுக படவில்லை. அப்போ நம்ம அவரை வச்சு தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சோம். பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வச்சு தான் நம்முடைய வளர்ச்சியும் சேர்த்து சிறப்பாக செய்யலாம்னு நினைச்சோம். அதுக்கு ஒத்துக்கலை. அவர் போயிட்டு அதான் ரூம் போட்டு யோசிச்சு இப்படி போயிடுறோம், எப்படி தோக்குறதுன்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் ஒரு தேர்தலையும். அதனால பாஜகவோட சேர்ந்து திமுகவை தோற்கடிச்சிருக்கணும். அதுக்கு அவர் சரிப்பட்டு வரல. அது அவரை பத்தி அந்த சிந்தனையே அவருக்கு ஏன் சார் சரிப்பட்டு வரல? உடனே கேட்டாதானே எனக்கு பதில் கிடைக்கும். அதை திரைக்கதை வசனம் ஐயா நித்யானந்தம். அவ்வளவுதான், அடுத்ததுக்கு போயிடுவோம். நான் இப்ப 2024 தேர்தலுக்கு வந்துட்டோம். எங்க போய் நிக்கிறாரு பாருங்க. 24 தேர்தல் தான் சொல்றாரு அவரு. திமுக தான் முதன்மையான எதிரின்னு கருதி ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சு தோற்கடிக்கிறதுக்கு அவர் வரல. பாஜக கூட்டணி வரல. உங்களோட கூட்டணி வச்ச காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு சொல்லுங்க? இழந்து என்ன ஒருவர்த்தையா கழட்டி விட்டு கடைசியில் பாஜக நீங்க பண்ணது சார். கொஞ்சம் இருங்க, பாஜகவையும் கழட்டி விட்டு தனியாக நிற்கிறேன். என்ன பண்ண போறாரு தெரியல. ஆனால் பாஜக வளர்ந்து கொண்டே வருகிறது. எல்லாவற்றையும் முழுமையாக அடுத்தவர்களை நம்பி இருக்காது. அப்போ இப்போ அடுத்த 2வது இலக்குன்னு பார்க்க மட்டும் தான் வளர்ந்துட்டு இருக்கு. 2வது இலக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது முடியவில்லையா? அடுத்து 2வது இடத்துல தமிழ்நாட்டில் பிடித்து 26ல் பிரதான எதிர்கட்சியாகவோ அல்லது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தலைமையோ அல்லது 2வது கட்சியாகவோ இருக்க வேண்டும் என்ற இலக்கு தான் இருக்க முடியும். அதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்வார்கள். பாராளுமன்ற தேர்தலில் 400 சீட்டுகள் தென்னகத்தை எல்லாம்
மிக குறைவான தமிழ்நாட்டுல வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது மட்டும்தான் இலக்கு. வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தமிழ்நாட்டுக்கான வாக்காளர்கள் ஆ. பாஜகவிற்கான நேரடியான ஆதரவு வாக்காளர்கள் இருக்க வேண்டும். திமுக பெரிய கூட்டணி தொகுதிகளை மாற்றி கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்துல நிறைய ஸ்ட்ராட்டஜி கமலஹாசன் உள்ள கொண்டு ஒரு வரியில வந்திருக்காங்க. முடிச்சிடலாம். ஆ. திமுக கூட்டணி கடந்த காலத்தில் இருந்த அதே கூட்டணி தான். ம், ம், ம். பழைய கல்லு புதிய மொந்த, அவ்வளவுதான். அப்போ அன்னைக்கு அவங்க எதிர்கட்சியா இல்ல, அவங்களை எதிர்த்து நீங்க வாக்கு சதவீதத்தை உயர்த்திட முடியுமா? ஏன் முடியும்னு சொல்றேன். அதுக்கு தான் நான் கொஞ்சம் எனக்கு பேச விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது திமுக அன்றைக்கு எதிர்கட்சி, பிரதமரை தெருவிலே கூட வர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு மிரட்டல் செய்த கட்சி, அப்படி போராட்டங்களை நடத்திய கட்சி. அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது அதிமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவங்களுக்கு மோடி எதிரியில மோடியை விமர்சனம் பண்ணாலும் கூட அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் செய்தார்கள். அப்படி செய்து ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க கேட்டீங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் சொல்றீங்களா? இல்லைங்க, சட்டமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பதான வீரியமா வச்சாங்க. சட்டமன்ற தேர்தலையும் சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தலையும் சொல்றேன், அதிகமா வந்தாங்க. மோடி எதிர்த்தாங்க. ராகுல் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாரா இல்லையா? ஆமாங்க, நாடாளுமன்ற மோடி எதிர்த்தாரா இல்லையா? நான் ஒரு புரிதலோட சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ராகுல சொன்னாங்க, நம்ம மோடியை சொல்றோம். ஆமா, நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் தானே பேசுறோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாலும் கூட மக்கள் 3 ஆண்டுகளில் சட்டமன்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, இன்றைக்கு அதிருப்தியில் இருக்காங்க. மக்கள் 3 ஆண்டுகளிலே இவ்வளவு வேகமாக அதிருப்திக்கு போன ஒரு ஆட்சி இருக்குமானால் இந்த விடியல் ஸ்டாலினுடைய ஆட்சியாக காலம் எவ்வளவு அதிருப்தி இருக்கு இந்தியாவில். அதனால மோடி மேல அதிருப்தி. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நீங்க திரு ஸ்டாலின் குறித்து திமுக குறித்து விமர்சிக்கிற போது திரு அக்னீஸ்வரன் தமிழ்நாட்டு நலன் குறித்து, இந்த தேச நலன் குறித்து பங்காளிகள் விட்டு ஒத்துக்கிறீங்க. திமுக அதிமுக பங்காளிகள் ஒத்துக்கிறீங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர் மதவாதிகளை விட பங்காளிகள் பகையாளிகள் உயர்ந்தவர்கள் தான். அப்போ அந்த வாக்கு எண்ணிக்கை திமுகவில் குறையும். எதிர்ப்பு வாக்கு அதிமுக நம்பிக்கையை கொடுக்கவில்லை. அப்ப அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் திமுகவுடைய அதிருப்தியாளர்களும் புரிஞ்சிருச்சு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம உங்களுக்கு வரும், பாஜகவுக்கு. ஆனாலும் அதை ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவ் ஓட்ஸாக தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதா பாரதிய ஜனதாவுடைய முயற்சியாக இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மட்டும் அந்த பாசிட்டிவ் ஓட்ஸ் வராதே, பேரிடர் அறிவிக்கவே இல்லையே. நான் வழக்கறிஞர்னு சொல்லியிருக்கேன். திருவள்ளுவர் எப்ப பிறந்தாருங்க? வழக்கறிஞர்னு சொல்லியிருக்கேன். அதிமுக சார்பா பேசுறீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இவ்வளவு தூரம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணா அவர் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, நானே ஆதரிக்கிறேன், மக்களும் ஆதரிப்பாங்க. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.